ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றது தான் நம்ம ஹீரோ. இவருக்கு இல்லாத சொத்துங்கிறதே கிடையாது. ஏகப்பட்ட சொத்து பத்துக்கு ஒரே வாரிசு. செல்வத்துக்கு எந்த விதமான குறைச்சலும் இல்லை. நல்லா ஜாலியாக சந்தோஷமா லைஃபை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். வாழ்க்கையில பிரச்சனைங்கிறதே இல்லாத மாதிரி காதலும் ஒன்று இவனுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. எல்லாமே சூப்பராக போய்கிட்டு இருக்க நேரத்தில் இவனை எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட் நடக்குது. மழை காலத்தில் ஒரு கேபை புக் பண்ணிட்டு ரோடை கிராஸ் பண்ணும்போது எதிரில் வர வண்டியை பார்க்காம விட்டுறான். அந்த வண்டியில் இடிச்சு இவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது. அதுக்கப்புறம் லைஃபே சேஞ்ச் ஆகுது. மீ பிஃபோர் யூ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயின் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு லைஃபை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுற பொண்ணு. அவ ட்ரெஸ்ல கூட சம்மந்தமே இல்லாத மாதிரி கலர் தான் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கா. ஏன் தெரியுமா? அவ லைஃப் தான் கலர்ஃபுல்லா இல்ல, நம்ம போடுற ட்ரெஸ்ஸாவது கலர்ஃபுல்லா இருக்கட்டும்ங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு குட்டி பேக்கரியில அவ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் அந்த பேக்கரியும் மூடிடுறாங்க. வீட்டுக்கு எப்படியாவது பணம் கொடுக்கணுமே, வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, சரி நம்ம எப்படியாவது வேற ஒரு வேலையை கண்டுபிடிச்சாதான் நம்ம வீட்டுடைய நிலைமை ஓரளவுக்காவது இருக்கும் அப்படின்னு அவளும் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வேற வேலையை தேட ஆரம்பிக்கிறா. அவளும் நிறைய இடத்துல ஜாபுக்கு அப்ளிகேஷன் போட்டு வச்சிருப்பா. இந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு காதலனும் இருக்கும். இவன் வந்துட்டு எனக்கு வேலையும் போயிடுச்சு, நான் ரொம்ப மோசமான ஆள், எனக்கு லைஃபே கெட்டு போச்சு அப்படி இப்படின்னு புலம்பும் போது கூட அவன் பயப்படாத எல்லாம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி டேக் இட் ஈஸியாரு அப்படின்ற ஒரு நல்ல மெசேஜஸ் எல்லாம் சொல்லிட்டு போவான். இப்போ அங்கே ஜாப் எல்லாம் தேடி தரக்கூடிய ஏஜென்சிக்கு போயிட்டு உனக்கு என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்கும்போது நான் பேக்கரியில் கொஞ்சம் காலம் வேலை பார்த்தேன், அங்கே கொஞ்சம் காலம் இங்கே கொஞ்சம் காலம்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே பாருமா, நீ நினைக்கிற மாதிரி என்ன வேலையெல்லாம் கிடைக்காது, வேணா ஒரு கேர்டேக்கர் வேலை இருக்கு, அந்த வேலையை நீ எடுத்து பண்றியான்ற மாதிரி கேட்கறான். கேர்டேக்கரா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வேலை பண்ணதே இல்லையேன்னு அந்த பொண்ணு யோசிக்கும் போது, இங்க பாரு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நீ ஜஸ்ட் நாளைக்கு இந்த அட்ரஸ் போய் பாருன்னு சொல்றா. இவளும் அதே மாதிரி போய் பார்க்கறா. போன இடம் மிக பெரியது. இவளுக்கும் அந்த இடத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனா எப்படியாவது அந்த இடத்துல வேலை வாங்கிடணுங்கிறதுக்காக ரொம்ப டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போய் உட்கார்றா. ஆனா இவளை பார்க்கும்போதே இன்டர்வியூ எடுக்கக்கூடிய பொண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இது ஏதோ ப்ரிட்டெண்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கான்னு. சரின்னு அவளும் கேள்விகளா கேட்கும்போது டக்குன்னு அவளுடைய ஸ்கர்ட் கிழிஞ்சு போச்சு. அவன் எங்கேயோ ரொம்ப விலை கம்மியில தான் வாங்கியிருப்பாங்கிறது அந்த ஓனருக்கும் புரிஞ்சு போச்சு. அதை மறைக்கிறதுக்காக ரொம்ப சிரமப்படுறா. இருந்தாலுமே அது ரொம்ப ஓப்பனாவே தெரிய ஆரம்பிக்குது. ஆக்சுவலா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனுடைய அம்மா தான் இவங்க. அவங்க அம்மா வந்துட்டு இவளை வந்துட்டு வேலைக்கு எடுக்கிறதுக்காக இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த சூழ்நிலைனா, ஹீரோ ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா, அதுல கழுத்துக்கு கீழே மொத்தமாவே செயல் இழந்து போச்சு. அவரால் பேசுறது தவிர தானாவே எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும். அவரை வந்துட்டு பாத்துக்கிறதுக்காகத்தான் இந்த பொண்ணை வேலைக்கு எடுத்திருப்பாங்க. இவகிட்ட ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட அந்த ஹீரோவோட அம்மாவும் நீ ஏன் இனிமேல் இந்த வேலையை பாருன்னு அவளுக்கு ஒருபடியா வேலையும் கொடுத்துறாங்க. இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு வழியா நம்ம வேலையை வாங்கிட்டோன்னு. ஆனா ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இது ரொம்ப பணக்கார வீடு, ரொம்ப நீட்டா இருக்கணும், அது இது நல்லா சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த பொண்ணு போய் ஹீரோவை பார்க்கும்போது அழகா சிரிச்சுட்டு இவ வந்துட்டு வெல்கம் பண்றா. இருந்தாலும் அவனுக்கு இவளை பார்த்தா பிடிக்கவே இல்லை. அவன் பயங்கரமா கிண்டல் பண்றான். பக்கத்துல இருக்கக்கூடிய அவருடைய டாக்டர்ஸ் கூட வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணாதேன்னு சொல்றாங்க. இருந்தாலும் நான் பண்ணுவேன்ற மாதிரி அந்த பையன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்கிட்ட எப்படா காலத்தை தள்ள போறோன்னு நினைச்ச அந்த பொண்ணு சரி நம்ம ஓகே சிரிச்சு சமாளிப்போன்ட்டு எல்லாத்தையும் சமாளிச்சு தான் ஆகணும், ஏன்னா நிலைமை அப்படி இருக்குன்னு அவ புரிஞ்சுக்கிறா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரும்போது இவளை பார்க்கவே அவனுக்கு பிடிக்கல. நீ பாக்குறதுக்கு ஏதோ மிக்கி மவுஸ் மாதிரி கிளவுன் மாதிரி இருக்கேன்ற மாதிரி எல்லாம் ஓப்பனாவே அவளை கலாய்க்கிறான். அவளுக்கும் இவனை பாத்துக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமும் இல்லை. ஆனா வேற வழி இல்லாம அவளுடைய சூழ்நிலைக்காக எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவளை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவனும் அவனுக்கு நினைச்ச நேரத்துல எல்லாம் அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவளுடைய சூழ்நிலை, அவ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவ மேக்கப்னு எல்லாத்தையும் கலாய்க்கிறான். ஆனா அந்த பொண்ணுக்கு வேற வழியும் இல்ல. காசு வருதுங்கிறதுக்காக இந்த வேலையை அவ கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணாலும் இந்த ஹீரோ நம்மளை மதிக்க மாட்டேங்கிறானேன்னு அந்த பொண்ணுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அவன் பிசியோதெரபிஸ்ட் கிட்ட நேரடியா போயிட்டு நான் இந்த ஹீரோக்கு நான் என்னதான் பண்ணும், என்ன செஞ்சாலும் அவன் என்ன கலாய்ச்சிக்கிட்டே இருக்கான்ற மாதிரி, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, ஒருவேளை நீ அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறானோ என்னமோ அப்படின்ற மாதிரி சொல்ற. சரி ஓகே நானும் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பொறுமையா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அன்னைக்குன்னு பார்த்து ஹீரோவை பார்க்கறதுக்காக 2 பேர் வராங்க. அந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்கு. அது யாருன்னா ஹீரோவோட எக்ஸும் ஹீரோவோடைய ஃப்ரெண்டும். ஆக்சுவலா இப்போ அவளுடைய எக்ஸும் அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதை வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்றதுக்காக 2 பேர் வந்திருப்பாங்க. ஹீரோக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் அவன் எதையுமே காமிச்சுக்கல. அவனுடைய வருத்தத்தை எல்லாம் அவன் மூடி மறைச்சுக்கிறான். இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கும் இது எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. இவனும் சரி ஓகே வாழ்த்துக்கள்ன்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறான். ஹீரோயின் அவளுடைய ஃபேஸை ஈஸியாவே ரெக்கக்னைஸ் பண்ணிடுறா. ஹீரோவோட எக்ஸும் அவளுடைய இப்பத்தைய பாய் ஃப்ரெண்ட் 2 பேருமே வந்துட்டு ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலையில கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட அந்த எக்ஸ் சொல்றா, சில பேரை வந்துட்டு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் காப்பாற்றவே முடியாது, அவங்க அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு பர்பஸா இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. இப்போ அந்த ஹீரோயின் வந்துட்டு டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டதுனால ஹீரோ ரூம்குள்ள போய் பார்க்கும்போது போட்டோஸ் எல்லாம் கீழே விழுந்து உடஞ்சு கிடக்கும். இவ அடுத்த நாள் உட்காந்து அந்த எல்லா போட்டோஸையும் ஒட்டிக்கிட்டு இருப்பா. அதுல பாத்தீங்கன்னா ஹீரோவும் அவளுடைய எக்ஸும் இருக்கிற மாதிரியான போட்டோஸ் இருக்கும். உடனடியா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த, எனக்கு அந்த போட்டோ அங்க இருந்தது பிடிக்கல, அதனால
அதனால நான் தான் அதை உடைச்சேன். நீ இதை க்ளீன் பண்ணி ஒட்டிட்டு இருக்கிறதுனால என் எக்ஸ் கூட நான் சேர போறதும் இல்லை, என் ஃப்ரெண்டு எனக்கு பண்ணது துரோகம் இல்லைன்னு மாற போறதும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவளுக்கு இவ ஏதோ அதிக பிரசங்கித்தனம் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. திடீர்னு இவ கண்ட்ரோலை இழந்து நீ எதுக்கு என்ன இப்படி எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்க, நான் இங்க வேலைக்கு தான் வந்திருக்கேன், நான் ஒன்றும் உனக்கு அடிமை கிடையாது, நான் தெரியாதனமா ஒட்டிட்டு அதை சொன்னா போதும், அதுக்காக இப்படி எல்லாம் ஹார்ஷா என்கிட்ட நடந்துக்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லைங்கிற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறா. இதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட யாருமே இந்த மாதிரி பேசினதில்ல. ஒன்னா பயந்து பேசுவாங்க, இல்லைன்னா மரியாதை கொடுத்து ரொம்ப பரிதாபத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பேசின உடனே இவனுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலிங் ஏற்படுது. அன்னைக்கு நைட்டு இவனே வாண்டடா ஹீரோயினா இன்னைக்கு நைட்டு நம்ம படம் பார்க்கலாமான்னு கேட்குறான். ரொம்ப நல்லா இருக்கும் படம், வா சப்டைட்டிலோட பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் நைட்டு உட்காந்து படம் பார்க்குறாங்க. ரொம்ப லேட் நைட் ஆயிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றி 2 பேரும் நிறைய கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து 2 பேரும் பழகுறதுல ஒரு க்ளோஸ்னஸ் தெரிய ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையுமே ஹீரோவோட அம்மா பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க எதையுமே தடுக்கவே இல்லை. அட்லீஸ்ட் பையன் ஏதோ வித்தியாசமா நடந்துக்கிறானே அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோயினுடைய தங்கச்சி, நான் சீக்கிரத்திலேயே படிக்கிறதுக்காக வெளியூர் போக போறேன், வீட்டோட எல்லா பொறுப்பும் உங்ககிட்ட தான் வரப்போகுது, அதனால நீ அப்பா அம்மாவும் வேலை பணம் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லபடியா பார்த்துக்கோ சாமி அப்படின்ற மாதிரி சொல்றா. இவளும் நமக்கு கஷ்டம் கொடுக்குறாளேன்னு நினைச்சிட்டு சரி பரவாயில்ல போய் தொலைதுன்னு விட்டுறா. அடுத்த நாள் கரெக்டா டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட். ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துட்டு ஹீரோ ரூமுக்கு வெளியே ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த பிசியோதெரபிஸ்ட் கூட நம்ம ஹீரோயின் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு என்னதான் ஆச்சுன்ற கேட்கும்போது அவனுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி கழுத்து கீழே பேரலிசிஸ் மட்டும் லைஃப் லாங்கா அவன் கூடவும் இல்லாம குறையவும் இல்லாம ஒரு கான்ஸ்டன்டான பெயினை அனுபவிச்சே ஆகணும், அப்படிப்பட்ட ஒரு வேதனையான வாழ்க்கை தான் அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான், நம்மளால அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது, அவ்வளோ வலி இருக்குன்ற மாதிரி சொல்றான். அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் அவனுடைய ஆள் கூட வந்துட்டு தியேட்டருக்கு போயிருப்பான். இவகிட்ட என்ன படம்னு கூட கேட்காம அவன் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி கொடுப்பான். இவன் என்னடா நம்ம கிட்ட ஒப்பீனியன் கூட கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் பாத்தீங்கன்னா வின்டர் வந்துருது. வின்டர் வந்தது உடனே ஹீரோவோட அந்த டாக்டர் ஃப்ரெண்டு வெளியூர் போயிடறான். அதனால நீ தான் என் பையனை பார்த்துக்கணுன்ற மாதிரி ஹீரோவோட அப்பா சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணு ஓடி வந்து அவனை அக்கறையா கவனிச்சுக்கிறா. ஆனா எனக்கு ஒண்ணும் இல்லை, நீ பத்திரமா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்துட்டு தூங்க ஆரம்பிச்சிடான். ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து பார்க்கும்போது இவனுடைய கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, அவசர அவசரமா ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவனும் என்னென்னமோ செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஹீரோவோட கையை வந்துட்டு ஹீரோயின் பார்க்குறாங்க. அங்கே வந்துட்டு ஏகப்பட்ட காயங்கள் இருக்கிறது இவளுக்கு தெரியுது. நிறைய பெயினோட தான் இவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற உண்மை அந்த பொண்ணு கண் கூட பார்க்குறா. ஆனாலும் இவளால் எதுவுமே பண்ண முடியலன்னு யோசிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இவன் பக்கத்திலேயே இருந்து நம்ம நல்லபடியாக கவனிச்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நைட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்க, இருந்தாலும் இவன் மட்டும் தூங்காம இவனுக்கு ஏதாவது சடன் ஹெல்ப் வேணும்னா பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு லேப்டாப் ஓப்பன் பண்ணி இவனுடைய பழைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான். எந்த வழியும் இல்லாமல் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த ஹீரோவை பத்தி பார்க்கும்போது அவனுக்கு ரொம்பவே சிரிப்பு வந்துட்டு இருக்கு. திடீர்னு ஹீரோ அந்த சத்தத்தை கேட்டு எந்திரிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் தூங்கவே இல்லை. 2 பேரும் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயினுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் காதுல விழுகுது. ஹீரோவோட அம்மா அப்பா 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பா சொல்றாரு, ஹீரோயினும் 6 மாசத்துல சுவிட்சர்லாந்து போயிட்டு அவனோட முடிவை அவனே தேடிக்க போறான், அதுக்கான அப்ரூவல் வந்திருக்குன்னு சொல்றான். ஹீரோ ஏன் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கான்னா அவனால இந்த பெயின் எல்லாம் தாங்கி இருக்க முடியல, அதனால 6 மாசம் அவனை டைம் எடுத்துக்கிட்டு 6வது மாசம் அவனே நேரா போய் சுவிட்சர்லாந்து அவனுடைய லைஃபே முடிச்சுக்க போறான்னு சொல்றான். இது எதையுமே அவங்க அம்மானால ஏத்துக்கவே முடியல. அவன் பையன் அனுபவிக்கிற வேதனையும் அவங்களால சகிச்சுக்க முடியல. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. சரி இந்த வேலையில நம்ம இருக்க வேண்டாம், இந்த வேலையில இருந்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவ தங்கச்சி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அவ தங்கச்சி சொல்றா, நீ ஏன் இந்த 6 மாசத்தை அவனுக்கு ரொம்ப அழகான நாட்களா மாத்தக்கூடாது, உன்னுடைய அன்பால அதை நீ வந்துட்டு மாத்தினா அவனும் லைஃபை வாழணும்னு ஆசைப்படுவான்ன்ற மாதிரி சொல்றா. இவன் சொல்றது கரெக்டா தான் இருக்குன்னு அடுத்த நாள் காலையில இவன் நேரா போயிட்டு இவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றா, இந்த மாதிரி நான் இந்த 6 மாசத்துல அவனை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போக போறேன், இந்த உலகம் எவ்வளவு அழகானதுன்னு நான் அவங்க கிட்ட காட்ட போறேன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க பேரண்ட்ஸும் சரி ஓகே நீ இஷ்டப்படி செய்யி, அட்லீஸ்ட் இந்த 6 மாசம் அவனுக்கு சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் இவ சூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங்க்கு இவனை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோவோட டாக்டர் ஃப்ரெண்டும் அந்த பொண்ணு சேர்ந்து இவனை ஒரு வழியா அந்த ரேசிங் எடுத்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா அங்க போன உடனே அங்க இருக்க சகதியில அவனுடைய வீல் சேர் மாட்டிக்குது. இந்த மாதிரி மற்றவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவன் கொஞ்சம் கூட பொறுமை இல்லாமல் கத்த ஆரம்பிச்சிட்டான். அடுத்ததாக ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு இவங்கள உள்ள அனுமதிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் ரொம்ப புதுசுன்றனால பயங்கரமாக சொதப்புறா. அதனால ஹீரோ பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைதியாக வீட்டுக்கு வராங்க. ஆனால் ஹீரோயின் அமைதியாக இருக்கிற மாதிரி இல்லை. இன்னைக்கு நைட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கான்சர்ட்டுக்கு போகிறோம், நம்ம போய் தான் ஆகணுன்ற மாதிரி கம்பல் பண்ணுறான். ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கல, இருந்தாலும் அவன் ஃபர்ஸ்ட் டைம் போகணும்னு ஆசைப்படுறான்றனால சரின்னு சொல்லிடுறான். அவளும் ஒரு அழகான ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வரா. அவளை பார்த்த உடனே ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஹீரோவும் நல்லா டீ கட் ட்ரெஸ் பண்ணிட்டு வரான். அங்க போய் கான்சர்ட்ல பார்க்கும்போது கான்சர்ட் ஏற்கனவே இவன் நிறைய தடவை பார்த்ததுனால இந்த தடவை ஹீரோயினையே பார்த்துக்கிட்டு இருக்கா. ரைட்ல வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் மெதுவாக போட்டு நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஹீரோ கேட்கறான். அங்க ஒரு காமான மியூசிக்கை போட்டுட்டு தூரத்துல இருந்து அவங்களுடைய அரண்மனையை அமைதியா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஹீரோயினுடைய பர்த்டேவும் வருது. இவளும் அவனை வந்துட்டு வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருப்பான். அவனும் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இவ்வளவு சின்ன வீடா இருந்தாலும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டில் இருக்க
இருக்கக்கூடிய எதுவுமே ஆர்கனைஸ்டா இல்லை. அவங்க வீட்டில் இருக்க மாதிரி லக்ஸரி ஐட்டம் எதுவுமே இல்லைனாலும் ஹீரோக்கு அந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்துட்டு அவன் வந்துட்டு ஹீரோ கூட ஹீரோயின் கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறத பார்த்து பயங்கர கோவப்படுறான். அவனுக்கு ரொம்ப பொசிட்டிவ்னஸ் ஆயிடுது. இருந்தாலும் பரவாயில்லன்னு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சிரிச்சு சமாளிக்கிறாங்க. இப்போ அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் திடீர்னு அவளுக்கு ஒரு நெக்லஸ் கொடுக்குறான். அவளுக்கு அவ்வளவா பிடிக்கல, இருந்தாலும் பரவாயில்லன்னு நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவோட டேர்ன் வருது. அவன் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுமேங்கிறக்காக இந்த பொண்ணு ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு பேண்ட்டை வந்துட்டு எடுத்து கொடுக்குறான். ரொம்ப சிம்பிளான பேண்ட் தான், எல்லோ கலர்ல பிளாக் கலர் ஸ்ட்ரைப் போட்டது. அதை போட்ட உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாயிடுச்சு. குழந்தை மாதிரி சந்தோஷமா சிரிச்சுட்டு அப்பவே போட்டுட்டு வந்து அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் அவங்களுடைய அரண்மனையை சுத்தி வந்துட்டு இருக்கும்போது உனக்கு ஏதாவது இடம் பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுன்னு ஹீரோயின் கேட்கறான். அதுக்கு ஹீரோ சொல்றான், பாரிஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச கெஃபே ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றான். சரி நம்ம அப்ப பாரிஸ்ல இருக்க அந்த கெஃபே போலான்னப்போ ஹீரோ இல்ல அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கெஃபே, நான் வந்துட்டு நல்லா இருந்த டைம்ல போனது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் பாதி அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி இடத்துக்கு போக நான் விரும்பவே இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில போயிட்டு அங்க இருக்கக்கூடிய என்னுடைய அழகான நினைவுகளை கெடுத்துக்க நான் விரும்பலன்னு சொல்லி பேச்சை நிறுத்துறான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய அப்பாவுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கும். நம்ம இனிமேல் வந்துட்டு கஷ்டத்துலேருந்து விடுபட்டுருவோன்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் நினைக்கிறா இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலை கிடையாது, எங்கள் அப்பா கஷ்டப்பட போகிறாரு, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு ஹீரோக்கு ஃபோன் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு எல்லாத்தையுமே நீ உன் தலையில் தூக்கி போட்டு சுமக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, உங்கள் அப்பா வேலைக்கு போனால் போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்துட்டு கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருன்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய எக்ஸுக்கும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கும் கல்யாண நாள் வந்திருக்கும். அதை அட்டன் பண்ணுறதுக்காக ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து ஒரு சர்ச்சுக்கு போவாங்க. ஹீரோக்கு தன்னுடைய காதலியும் தன்னுடைய உயிர் நண்பனும் சேர்ந்து தன்னை விட்டுட்டு ரெண்டு பேரும் வாழ்க்கையில் இணைய போகிறது நினச்சி கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கு. இருந்தாலும் ஹீரோயினுடைய ப்ரெசன்ஸ்னால அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஹீரோயின் கிட்ட ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு லேடி வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி ஹீரோ வந்துட்டு ரொம்ப சிறுமூஞ்சியெல்லாம் கிடையாது, ரொம்ப சந்தோஷமா இருந்த ஆளு தான், அவனுக்கு வந்துட்டு உன்ன மாதிரி ஒரு ஆளு தான் லைஃபுக்கு கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்றா. இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கும் மனசுக்குள்ள ஒரு விதமான வித்தியாசமான உணர்வு வந்துட்டு எல்லாருமே அவங்கவுங்க பார்ட்னர்ஸ் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் நேராக ஹீரோவோட மடியில் போய் உட்காந்து அவன் வீல் சேர்லேயே ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவை எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம வீடு வரைக்கும் வீல் சேர்லேயே போகலான்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத இடத்துல சின்ன குழந்தைங்க மாதிரி சத்தமாக சிரிச்சுக்கிட்டே ரோட்ல ரொம்ப சந்தோஷமா ஆடியும் பாடியும் அந்த வீல் சேர்ல போய்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் ஹீரோ ரெண்டு பேரும் நைட் எல்லாம் வெளியே சுத்திட்டு காலையில வீட்டுக்கு வராங்க. இது மாதிரி நடந்ததே இல்லையே, நீ குடிச்சதும் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும்போது ஹீரோவோடைய அம்மா ஹீரோட முகத்துல ஒரு சின்ன சந்தோஷம் தெரியறத பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி தன் பையன் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்லைன்னு நினைச்சிட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டு போயிடுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹீரோயினும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டும் வாக்கிங் போலான்னு சொல்லி போய்கிட்டு இருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயின் கிட்ட சீக்கிரத்திலே நம்ம ரெண்டு பேரும் வெக்கேஷன் போக போறோம், லீவ் சொல்லிடுன்ற மாதிரி சொல்றான். நான் அப்படியெல்லாம் லீவ் எடுக்க முடியாது, வில்லுக்கு இன்னும் 6 மாசம் தான் இருக்குன்னு, அதனால அவன் கூட தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லுவான். நீ அவனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன்னு எப்பவும் போல அவன் பொசசிவா கத்த ஆரம்பிச்சிடறான். ஆனா இந்த பொண்ணு நான் இருக்கும்போது கூட நீ எனக்கு இம்பார்ட்டன்ஸ் தந்ததில்லை, இப்ப என்ன புதுசான்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. அவனும் கோச்சிட்டு போயிடறான். பட் இவ பின்னாடி தொடர்ந்து பேசி கூப்பிட எதுவுமே செய்யாமையே இருக்கா. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இவளுக்கு தெரிய வருது. இன்னுமே ஹீரோவுடைய மனசுல 6 மாசத்துக்கு அப்புறம் சுவிட்சர்லாந்து போயிட்டு தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. அதனால நம்ம சீக்கிரத்திலேயே அவன் முடிவை மாத்தணும்னு அது ரிலேட்டடான நிறைய புத்தகங்கள் எல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கா. அவனுடைய ஃப்ரெண்டு கிட்டே டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் வருவான். அடுத்த நாள் காலையில ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வெளிநாடு ட்ரிப்பு போறதா இருந்திருப்பாங்க. அதை வந்துட்டு இந்த பாய் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு யாருக்கிட்ட இதெல்லாம் முடிவு பண்ற, நீ எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த மாதிரி ஒருத்தங்க கூட நீ அஃபேர் வச்சுக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி ரொம்ப அசிங்கமா பேசிடுறான். அங்கிருந்து இவன் போயிடறான். இருந்தாலும் இந்த பொண்ணு அவனை தடுத்து நிறுத்தவே இல்லை. போனா போடான்ற மாதிரி அமைதியா நின்றுக்கிட்டு இருக்கா. இப்போ இவங்க பிளான் பண்ண மாதிரி ஒரு வெக்கேஷனுக்கு வராங்க. சுத்தி யாருமே இல்லை, எந்த ஃபோன் காலும் இல்லை, இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்காங்க. ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டாங்க, மனசு விட்டு பேசிக்கிறாங்க, ரொம்ப சிரிக்கிறாங்க. ஹீரோவுக்கு இதை விட வேற எந்த துணையுமே சிறப்பானதா இருந்ததா அவன் பார்த்ததே இல்லை. திடீர்னு பார்த்தா மழை வருது. ரெண்டு பேரும் அவங்கள வந்துட்டு ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அவங்களே அறியாம ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஒன்னா இருக்காங்க. அன்னைக்கு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏற்பட்ட நெருக்கம் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு ரெண்டு பேருமே ஆசைப்படுறாங்க. ஒரு நாள் நைட்டு அழகா ஹீரோயின் வந்துட்டு இவன் கிட்ட அவன் மனசுல நினைச்சது எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்ல ஆரம்பிக்கிறா. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, மிச்சம் இருக்கு இந்த வாழ்க்கையை நான் உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட இருக்க எந்த குறையுமே எனக்கு குறையா தெரியல, நம்ம ரெண்டு பேரும் இன்னும் அழகான லைஃபை வந்துட்டு கொண்டு போகலான்னு சொல்றான். அப்போ ஹீரோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நான் உனக்கு காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், இருந்தாலும் நீ இந்த காதலுங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாத ஒரு ஆளோடைய லைஃப் லாங் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, தயவு செஞ்சு உன்னுடைய மைண்டை மாற்றிக்கொன்ற மாதிரி சொல்கிறா. அப்போ ஹீரோயின் உன்னெல்லாம் என்ன செஞ்சாலுமே காப்பாற்றவே முடியாதுல்ல, மனசார நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், அப்போ கூட நீ ஏற்றுக்க மாட்டேங்கிற, உன்னை என்னால் மாற்ற முடியலன்னு சொல்லிட்டு அழுதுட்டு அங்கேருந்து போகிறா. வாழ்க்கையிலேயே முதல் தடவை ரொம்பவே வருத்தமான ஒரு சூழ்நிலையில் ஹீரோ இருக்கா. இப்போ நேரடியாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறான். பேரண்ட்ஸும் பயங்கரமாக கோவப்படுறாங்க. இருந்தாலுமே வந்துட்டு ஹீரோயின் அவளுடைய காதலுடைய ஆழத்தை வெளிப்படுத்துறதுனால அவங்க பேரண்ட்ஸும் சரி ஓகே காலம் வந்துட்டு உங்களை சேர்த்து வைக்கும்னா கண்டிப்பாக சேர்த்து வைக்குன்னு சொல்கிறாங்க.
ஹீரோயினோட அப்பா வந்து அவளுக்கு ஒரு அழகான அட்வைஸ் பண்ணுறாங்க. ஒரு மனுஷனை மாற்றணும்னு நினைக்கிறது காதல் கிடையாது, அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி ஏற்றுக்கிறது தான் காதல். அவனுக்கும் கூட வாழணும்னு விருப்பம் இருக்குது, இருந்தாலும் அவனுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீ நகர்ந்து போகிறதான் உனக்கான காதலை நீ வெளிப்படுத்துறதுக்கான ஒரே வழின்னு சொல்கிறாங்க. இப்போ அவனுடைய சுவிட்சர்லாண்டில் போய் அவன் வாழ்க்கையை முடிச்சுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த டைமிங்கும் வந்துடுது. அதனால இப்போ நேராக இந்த பொண்ணு சுவிட்சர்லாண்டுக்கு போகிறான். அவன்கிட்ட கெஞ்சலை, அவன் கூட சண்டை போடல, நேராக போய் அவன்கிட்ட பக்கத்தில் படுத்துக்கிட்டு அவன் கையோட கை கோர்த்துக்கிட்டு நீ கடைசி மூச்சு விடும்போது உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணிக்கிறான். இதுதான் அவன் வாழ்க்கையில் அவன் சந்திச்ச ரொம்ப அழகான நொடி. அவனுடைய வாழ்க்கையில் இறுதி தருவாயில் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுக்கான காரணமும் இந்த பொண்ணு தான். அவன் கைப்பட எழுதின ஒரு லெட்டர் இந்த பொண்ணுக்கு கிடைக்குது. அதை இவன் ரொம்ப ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட்னு சொன்ன பாரிஸ் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து அந்த பொண்ணு படிக்கிறா. அதில் என்னுடைய கடைசி நாட்களை ரொம்ப கலர்ஃபுல்லாக மாற்றின உனக்கு நான் என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருப்பேன். நீயும் என்ன நினச்சி லைஃபை கெடுத்துக்காத, உன் லைஃப் கலர்ஃபுல்லாக இருக்கணும், நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். அதனால் பாரிஸை சுற்றி பாரு, இந்த இடத்துல நிறைய மனிதர்கள் இருக்காங்க, நம்ம சுற்றி பார்த்தா எல்லா நினைவுகளும் உனக்குள்ள லைஃப் லாங் என்னைய அழகான மெமரியாக கொண்டு வரும்னு சொல்லிட்டு இந்த படத்தை ரொம்ப அமைதியாக சட்டிலாக முடிக்கிறாங்க. இந்த மாதிரி அழகான காதல் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்க.